போடுப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரம்ஜானுக்கு ஷாப்பிங் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ரம்ஜான் பண்டிகைக்கு புது ட்ரெஸ் எடுக்க தான் நாங்கள் திருச்சிராப்பள்ளி போகிறோம். அதைத்தான் இப்போ காமிக்கிறோம். நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து காரில் நம்ம கிளம்பியாச்சு. அந்த இது தான் இது. போகும்போதே எடுத்துக்கிட்டே வந்தான் தம்பி ஹாசிஃபு. அந்த வீடியோ தான் இது. நாங்கள் போத்தீஸில் தான் எல்லாமே இந்த ரம்ஜான் பர்ச்சேஸ் ஃபுல்லாகவே போட்டோம். அந்த இது தான் இது. அந்த பைபாஸ் ரோடு வந்துருச்சு. அந்த இது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. போத்தீஸ்லேயே நாங்கள் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் எடுத்துட்டோம். ரேட்டும் பரவாயில்ல, நல்லாவே இருந்துச்சு. கலெக்ஷனும் சரி சூப்பராகவே இருந்தது. அதெல்லாம் தான் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த வீடியோ தான் இப்போ என்னென்ன எடுத்துருக்கோங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ஷேர் பண்ணுவோங்கிறனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். திருச்சி நம்ம ரீச் ஆகிட்டோம். அதை பாருங்கள், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா இருக்கும், வீடியோ சூப்பராகவே இருக்கும். போத்தீஸ்க்கெலாம் நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். பாருங்கள், பார்க்கவே செம்மையாக நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராகவே வெளியில் நல்லா பார்க்க சின்ன குழந்தைய நல்லா எல்லாருமே நின்று செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது கரெக்டாக மணி 11 மணி. நாங்கள் போகும்போது கூட்டமே அவ்வளோவா இல்லை. பாருங்கள், ஆளே இல்லை. ஆனால் நாங்கள் வரும்போது பார்த்தா சரியான கூட்டம், அவ்வளோ ஒரு கூட்டம் வந்துருச்சு. சரி, ஃபஸ்ட்டே பசங்களுக்கு எடுத்துருவோன்ட்டு நான் பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் சரி எடுப்போன்ட்டு ஒவ்வொன்றா கலெக்ஷன்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லாவே இருந்தது. நல்லா பசங்களுக்கு நல்லா செம்மையாக இருந்துச்சு. போத்தீஸில் ஆம்பளை பசங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரேட்டும் ரொம்ப நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு ஒத்து வர மாதிரியே இருந்தது. மற்ற கடையை பார்க்கும்போது போத்தீஸில் பரவாயில்ல, நம்ம ஜென்ஸுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஆசிப்புக்கெல்லாம் போத்தீஸ்லேயே எடுத்துட்டோம். நல்லா ட்ரெஸ்ஸும் சரி சூப்பராகவே இருந்தது. அந்த சட்டைக்கு பேர் என்னையா, பாப்கார்ன் ஷர்ட்டுன்னு ஒரு சட்டை, அது என்னமோ நமக்கு தெரியலை. அந்த பாப்கார்ன் ஷர்ட்டு தான் எடுத்தாங்க. அவன் பெரியவனுக்கும் சரி சின்னவனுக்கும் சரி அந்த பாப்கார்ன் ஷர்ட்டு தான் வேணும்ட்டாங்க. சரி, உங்களுக்கு பிடிக்கிறதே எடுத்துக்கங்கப்பான்ட்டு அந்த பாப்கார்ன் ஷர்ட்டு தான் எடுத்தோம். ஒவ்வொன்றா நம்ம கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தோம். இந்த சட்டைலாம் பாப்கார்ன் ஷர்ட்டு தான் அது. அதைத்தான் இப்போ பார்க்குறோம். ரொம்ப ஜென்ஸு பசங்களுக்கு தான் நம்ம ரொம்ப அலைகிற மாதிரி ஆகிப்போச்சு. நம்மளுக்கெல்லாம் சீக்கிரமே நான் எடுத்துட்டேன். டக்குன்னு போனேன், டக்குன்னு நானாக எடுத்துட்டேன். இந்த பசங்களுக்கு தேடி எடுக்கங்களாட்டி போதும்னு ஆயிடுச்சு. ஒருத்தன் கலர் பிடிக்கலைங்கிறான், ஒருத்தன் எனக்கு வேறு கலர் வேணுமாங்கிறான். 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு வழி ஆகிட்டேன் நானும். எல்லாமே ரேட்டு நம்மளுக்கு இதாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கலர் பிடிக்கலை. கலர் பிடிச்சா ரேட்டு ரொம்ப ஹை ரேஞ்சாக இருக்குது. அதனால நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும்ல. அதனால நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்து எடுத்தேன். ரொம்பவும் நம்ம லோவாக எடுக்காமல் ரொம்ப ஹையாகவும் எடுக்காமல் நார்மலாக தான் நான் எப்போவும் எடுப்பேன். அதைத்தான் பசங்களுக்கு எடுத்து எப்போவுமே கொடுக்குறது. பாருங்கள், இதெல்லாம் பாப்கார்ன் ஷர்ட்டுன்னு இந்த வருஷம் ஃபேமஸாக. நம்ம என்னென்ன கண்டோம், இந்த பசங்க பாப்கார்ன் ஷர்ட்டுங்கிறாங்க, அது லோகிக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் இதுதான் எனக்கு ரம்ஜான் சேலை. இது சாஃப்ட் சில்க்குன்றாங்க. 1200 ரூபா தான் இது. எப்போவுமே ஸ்டோன் வச்சு வச்சு கட்டி ரொம்ப போர் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இந்த ஜமிக்கி ஸ்டோனே சரி இந்த வருஷம் நம்ம இந்த சாஃப்ட் சில்க் எடுப்போன்ட்டு இதை எடுத்தேன். நான் போத்தீஸில் தான் எடுத்துட்டேன். சூப்பராக காப்பர் சில்க்குன்னு சொல்கிறாங்க. சாஃப்ட் சில்கில் காப்பர் சில்க், ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்ல ஒரு நம்ம கட்டியிருந்தோம்னா நம்மளுக்கு வேக்காமல் நல்லா குளு குளுன்னு இருக்கும், நல்லா இருக்குன்ட்டாங்க. அதைத்தான் நான் எடுத்தேன். இந்த எல்லோவும் அந்த ப்ளூ பார்டரும் வச்சு நல்லா இருந்துச்சு காம்பினேஷன். ஆமாம், இதில் ஜாக்கெட் அட்டாச்சு. இந்த சேரீஸ் தான் நான் எடுத்தேன். சூப்பராகவே இருந்தது. நிறையா பேர் இதே மாதிரியே எடுத்தாங்க. சரி, நம்மளுக்கு பிடிக்குது ஏன்னா நல்லா சரி ஒரு டைம் நம்ம இதை எடுத்து பார்ப்போன்ட்டு தான் நான் எடுத்தேன். இந்த சேரீ காப்பர் சில்க்கு, காப்பரில் சாஃப்ட் சில்க்கு. பாருங்கள், இதுதான் நான் எடுத்தோம். சாரதாஸில் எடுத்ததும் அடுத்த வீடியோவில் வரும். இது ஃபுல்லாக போத்தீஸில் எடுத்தது. இது 27 லைலத்துல் கதர்னு சொல்லுவாங்க, அதுக்கு எடுத்தது தான் இது. இதுவே ஹாசிபுக்கு பாப்கார்ன் ஷர்ட்டும் ஜீன்ஸும், இந்த கிரே கலரு ஷர்ட்டும் அந்த பிளாக் கலர் பேண்ட்டும் நாளைக்கு போட்டுக்குவாங்க. நாளைக்கு லைலத்துல் கதருங்கிறனால நாளைக்கு போட்டுக்குவாங்க ஹாஷிஃபு. இது பெரியவனுக்கு. இது ஜீன்ஸு. எப்போவும் பசங்களுக்கு எப்போவும் ஜீன்ஸு தானே, கலர் கலராக ஜீன்ஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அலையிற வேண்டியது தான். அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அவனும் பாப்கார்ன் ஷர்ட்டு தான் எனக்கு வேணுமான்ட்டான். அவனுக்கும் பாப்கார்ன் ஷர்ட்டு. அவன்
டார்க்காக எடுத்துக்கிட்டான். ஆமாம், ஆனால் நல்லாவே ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு பிடிச்சதே அவங்க எடுத்துக்கிட்டாங்க 2 பேருமே. அது இந்த சேரீ வந்து எனக்கு இதுதான் இந்த ரம்ஜான் சேலைன்னு சொன்னேன்ல, அது எனக்கு பாருங்கள் இது நல்லா சூப்பராகவே இருந்தது. போத்தீஸ் போனீங்கன்னா இது மாதிரி எடுத்துக்கணுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. காப்பர் சில்க்கு சேரீன்னு, சாஃப்ட் சில்க் அதுக்கு பேர். ஜாக்கெட்டு இதில் அட்டாச்சுடு. ஜாக்கெட் ப்ளவுஸ்க்கு நான் கிழிச்சு கொடுத்துட்டேன் தைக்கிறதுக்கு. அந்த குஞ்சம்லாம் வச்சு நல்லா சூப்பராகவே இருக்குது இந்த சேரீ. ஒரு டைம் ட்ரை பண்ணுவோன்ட்டு தான் நான் இந்த வருஷம் இதை எடுத்தேன். நல்லா சூப்பராகவே இருக்குது. பாருங்கள், இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு. இது வந்து எப்போவும் அவங்களுக்கு ஒயிட் கைலி அந்த ஷர்ட்டு, ரெடிமேட் ஷர்ட் தான் அவங்க எடுத்தாங்க. அது எடுத்தாச்சு. அதுவும் அம்மா ஹாசிப்பும் எனக்கும் கைலி வேணுன்ட்டான். அவனுக்கும் ஒரு கைலி எடுத்தாச்சு. அவனுக்கும் ஒரு குட்டி கைலி எடுத்துகிட்டு, அவனுக்கும் ஒரு குட்டி எனக்கு கைலி வேணுன்ட்டான். அவனுக்கும் ஒரு குட்டி கைலி எடுத்துகிட்டு எங்கள் பர்ச்சேஸும் முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.